நாம் இருக்கிற பூமி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமி. நாம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேசத்தில், ஒரு பிசாசு நிறைந்த ஒரு தேசத்தில் எப்படி அன்றைக்கு எரிகோவில் அது இருந்ததோ அதுபோல இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு எரிகோவை ஆண்டவராக இருக்கிற தேவன் தேடி போனார். எல்லாரும் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் எல்லாம் எப்படி சபிக்கப்பட்டு போனது ஆண்டவர் விடலை. கள்ளன் இருக்கிற ஒரு இடத்தை கர்த்தர் அவர் விடவில்லை. கர்த்தர் அந்த இடத்துக்கு நடந்து போனார். அங்கே ஒரு மனுஷனை பார்த்தார். அந்த மனுஷன் தான் இதுக்கு நம்ம. அங்கே ஒரு மனுஷனை பார்த்தார். அந்த மனுஷன் எப்படி இருந்தான் பாருங்க. அவன் குருடனா இருந்தான். குருடனா இருந்தது மாத்திரமல்ல, அவன் எப்படி அங்கே இருக்கிறான், அங்கே வழியிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அந்த ஒரு மனுஷன் இருக்கிற அந்த இடத்துக்கு ஆண்டவர் போய் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை அந்த மனிதனுக்கு செய்த போது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அதை கண்டு அவரை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ற மனுஷனுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாராம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாங்கள் நல்லா பார்க்கிறோம் பாஸ்டர், இந்த இடத்த பார்க்கிறோம், உங்களை பார்க்கிறோம், இந்த மரத்தை பார்க்கிறோம், செடியை பார்க்கிறோம், ரோட்டை பார்க்கிறோம், எங்க அம்மா அப்பாவை பார்க்கிறோம், நாங்க அப்படி ஒரு குருடர்கள் அல்ல என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். சரீர பிரகாரமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல தெளிவான பார்வை இருந்தாலும் ஆவிக்குரிய நிலையில இன்னைக்கு நாம் ஆண்டவரை பார்க்க முடியாத ஒரு குருடராக காணப்படுகிறோம். நீ எல்லாத்தையும் பார்க்குற, நீ தேவனை என்னைக்காவது பார்த்துருக்கியா? யோசித்து பாருங்க. பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டது இல்லை. அது மாத்திரமல்ல, பைபிளில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனை யாராவது பார்த்துருக்கிறாங்களா? ஒருவரும் பார்க்கவில்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் சொல்றான், நான் பார்த்தேங்க, முகமுகமா பார்த்தேங்க ஐயா. பைபிள் மிக தெளிவாக சொல்லுது, காணாத தேவன். ஆண்டவர் தம்மை இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே சிறையினுடைய வித்துவாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே இந்த பூமிக்கு வந்த அந்த சின்ன பாலகனாய் இந்த பூமியில வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கலாம், அவரை தொட்டிருக்கலாம், அவர் மார்பிலே சாய்ந்திருக்கலாம், அவர் காயங்களிலே விரலை போட்டிருக்கலாம். அதெல்லாம் பார்த்தாங்க. தன்னை வெளிப்படுத்துவதற்காக தம்முடைய பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருக்கிறது போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இந்த பூமியில வெளிப்பட்ட இயேசுவை பார்த்திருக்கலாம். தேவனுடைய கட்டளையை மீறி சாத்தானுடைய திட்டத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு முன்னாலே முகமுகமாய் தேவனை ஏதேன் தோட்டத்தில் சந்தித்தார்களே, அந்த ஏதேன் தோட்டத்து உறவு, அந்த ஏதேன் தோட்டத்தில் சந்திப்பு, அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த தெய்வத்தை தன்னுடைய கண்களால் கண்ட அந்த காட்சி இன்றைக்கு எந்த மனுஷனும் பார்க்கல. நான் அடித்து சத்தியமா சொல்ல முடியும்.